என்னை ஆட்கொண்டவரும் நான் செபிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, நீதிமொழிகளின் புத்தகத்தில் 28வது அதிகாரத்தில் 23வது வசனத்தில், தன் நாவினால் முகஸ்துதி பேசுகிறவனை பார்க்கிலும் கடிந்து கொள்கிறவன் முடிவில் அங்கீகாரம் பெறுவான். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த இடத்தில் 2 வகையான நபர்களை குறித்து எழுதி வைத்திருக்கிறார். ஒரு மனிதன் நாவினால் முகஸ்துதி செய்கிறவன், மற்றொருவன் கடிந்து கொள்ளுகிறவன் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. முகஸ்துதி செய்தல் என்று சொன்னால் என்ன? சில பேர் ஏதோ ஒரு ஆதாயத்தை பெற்றுக்கொள்ளணுன்றதுக்காக சிலரை புகழ்ந்து தள்ளுவாங்க, பார்த்துருக்கிறீங்களா? ஒன்றும் இருந்திருக்காது, ஆனால் அப்படியே அவங்கள புகழ்ந்து பேசுவாங்க. ஏன்னா அவர்கள் மூலமாக ஏதாவது ஒரு காரியம் அவங்களுக்கு ஆக வேண்டியதாக இருக்கும், அல்லது அவங்க மூலமாக ப்ரொமோஷனோ அல்லது ஒரு இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு ஒரு நன்மை நடக்க வேண்டும் என்பதற்காக புகழ்ந்து தள்ளுவாங்க. முகஸ்துதி செய்கிறவர்கள் குற்றங்களை சுட்டி காட்ட மாட்டார்கள். அவங்க தப்பே செஞ்சதா கூட அதை பாராட்டி தான் பேசுவாங்க. ஐயோ, நீங்கள் செஞ்ச மாதிரி தான் செய்யணும் பார்த்துங்க அப்படின்வாங்க. இப்படிப்பட்ட ஆட்கள் முகஸ்துதி செய்கிறவர்கள். ஆனால் முகஸ்துதி செய்யப்படுவதை ஒரு மனிதன் கேட்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமாக தான் அவனுக்கு இருக்கும். ஏன்னா மற்றவங்க புகழ்கிறத யார் தான் விரும்ப மாட்டாங்க பாருங்கள். ஏன்னா பெரும்பான்மையான மனிதர்கள் புகழ்ச்சியை தான் விரும்பி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அடுத்து ஒரு நபர் எப்படிப்பட்ட ஒரு நபராய் காணப்படுகிறார்கள்? கடிந்து கொள்ளுகிறவர்கள். இது தவறுனா தவறு, இது சரினா சரி, இது சரிப்பட்டு வராது, இது நல்லதில்லை என்று சொல்லி முகத்துக்கு நேராகவே சொல்லிவிடுவார்கள். இப்படிப்பட்டவர்கள் தான் முடிவில் என்னவாய் மாறுவார்களாம்? அங்கீகரிக்கப்படுவார்கள். பாருங்கள், நீங்கள் சரியாய் கடிந்து கொண்டு கண்டித்து பேசுகிறீர்கள் என்று சொன்னால் உங்களை நிறைய பேர் அங்கீகரிக்க மாட்டாங்க. ஆனால் அதனால் மனம் தளர்ந்து போயிடாதீங்க. தவறை தவறுன்னு தான் சொல்லணுமே தவிர அது சரின்னு சொல்லக்கூடாது. எல்லாரும் ஒத்துக்கொண்டாங்க, ஆனால் அது தவறாக தான் இருக்குது, என்ன பண்ணுறது, நானும் அவங்களுக்காக ஒத்துக்கொண்டேன், அப்படி இருக்கக்கூடாது. கடிந்து கொள்கிறவர்கள் தான் முடிவில் அங்கீகரிக்கப்படுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். அருமையான மகனே, அருமையான மகளே, முகஸ்துதி செய்கிறவர்களிடத்தில் எச்சரிக்கையாக இருங்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் கால்களுக்கு வலை விரித்து கொண்டிருக்கிறார்கள். கடிந்து கொள்ளுகிறவர்கள் மெய்யாகவே உங்கள் முன்னேற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். பாருங்கள், எல்லா சமயத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையை பேச ஆரம்பிப்போம். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல ஆரம்பிப்போம். இதற்கு மிஞ்சினது தீமையாக இருக்கும் என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். எந்த சமயத்திலும் எதற்காகவும் யாரையும் நம்ம முகஸ்துதி செய்யக்கூடாது. சரியான வகையில், நேர்த்தியான வகையில் காரியங்களை சுட்டி காட்டி பேச வேண்டியது அவசியம். இத்தனை நாள் வரையிலும் நீங்கள் முகஸ்துதி செய்கிற ஒரு மனிதனாக இருந்திருப்பீர்கள் என்று சொன்னால் அவைகளெல்லாம் விட்டுவிடுங்கள். அல்லது நீங்கள் முகஸ்துதியைத்தான் விரும்பி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் அதை இந்த நாளிலேயே முற்றுப்புள்ளி வைத்து விடுங்கள். கடிந்து கொள்ளுகிறவர்களை அங்கீகரிக்க ஆரம்பியுங்கள். ஏனென்றால் அவர்கள்தான் மெய்யாகவே உங்கள் குறைகளையும் குற்றங்களையும் சுட்டிக்காட்டி நீங்கள் முன்னேறி வரத்தக்கதான காரியத்தை செய்கிறார்கள். பாருங்கள், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.